முரளியிலிருந்து கேள்வி பதில் செப்டம்பர் 6. கவலையே இருக்கக்கூடாது என்று கூறும் ஈஸ்வரன் எந்த ஒரு கவலை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்? எவ்வாறு சுகதாமத்திற்கு அனைவரும் செல்வதற்கு வழி சொல்வது என்ற கவலை? சேவாதாரி குழந்தைகள் வரிசை கிரம முயற்சியின்படி எதை சிந்தனை செய்கிறார்கள்? உலகில் அமைதி எப்போது எப்படி இருக்கும்? இதை எவ்வாறு மனிதர்களுக்கு புரிய வைப்பது என்று? பிரம்மா முக வம்சாவளி குழந்தைகளுக்கு ஈஸ்வரன் எதை புரிய வைக்கிறார்? தன் அறிமுகத்தையும் உலகத்தில் உள்ள மனிதர்களின் பாகத்தையும் பற்றி. எதை செய்தால் இறைவனின் வீட்டிற்கு செல்ல முடியும்? யார் செல்ல முடியாது? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஈஸ்வரனை நினைவு செய்தால் செல்ல முடியும். ஆனால் அனைவரும் செல்ல முடியாது. சிவன் ஞான கடலை கடைய வேண்டியது இல்லை. ஆனால் என்ன செய்கிறார்? குழந்தைகளுக்கு ஞானத்தை கடையும் யுக்தியை கற்றுத் தருகிறார். சுகதாமத்திற்கும் சாந்தி தாமத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சுகதாமத்தில் பாரதவாசிகள் மட்டும் இருக்கிறார்கள். சாந்தி தாமத்தில் அனைவரும் தூய்மையாக இருக்கிறார்கள். ஒரே போல் முயற்சி செய்தால் அனைவரும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார். இது நடக்கவே முடியாது. சரியா தவறா? சரி. தந்தை மற்றும் நான், மூன்றாவதாக எவரும் இல்லை. இந்த அனுபவம் சகஜமாக இருந்தால் கவலையற்றவர் ஆக்கிவிடுகிறது. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நன்றி. ஓம் சாந்தி.